வணக்கம். இன்றைக்கி இங்கே நல்லா சோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும்போது சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் இன்றைக்கி மை ஹோம் மை கிச்சனில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்க போகிறேன். காரம் பார்த்துட்டு வேணும்னா அப்புறமா மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கூடவே ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் மீதி இருக்க மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். இதுலேயே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர் நல்லா பிரைட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கும்போது உடனேவே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோன்னா அப்புறம் பஜ்ஜி செய்யும்போது எண்ணெய் நிறையா இழுக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போது வாழைக்காவை சீவிக்கலாம். வாழைக்காவை மேலே இருக்க தோலை சீவிட்டும் சீவலாம், இல்லைனா தோலோடையும் சீவிக்கலாம். நான் தோலோடையே தான் சீவ போகிறேன். அப்புறம் பெரிய வடை சட்டியில் பொரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முழு வாழைக்காயுமே சீவிக்கலாம். நான் சின்ன வடை சட்டியில் செய்ய போகிறதுனால 2ஆக அரிஞ்சு இந்த மாதிரி தான் சீவுறேன். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்க மாதிரி இந்த மாதிரி சீவிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவிக்கலாம். அவ்வளோதான், எல்லா வாழைக்காயும் சீவியாச்சு. சீவினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு கொஞ்சம் காய விட்டுட்டு கொஞ்சம் ஈரப்பதம் குறைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சீவி வச்ச வாழைக்காயை நம்ம கரைச்சி வச்ச பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவுலேருந்து எடுத்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்க எண்ணெயில் வாழைக்காய் பஜ்ஜியை உள்ளே போட்டுடலாம். இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடணும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாழைக்காய் பஜ்ஜியை எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்க சீவி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், சுட சுட பஜ்ஜி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச டீ காஃபியோட மழையை ரசிச்சுட்டே என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.